ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். நீங்க ஒரு சரியான தெளிவுக்காக காத்திருக்கிறதுனால உங்க தொழில்ல முடிவுகளை தாமதப்படுத்துறீங்களா? உண்மை என்னன்னா, தவறான முடிவுகளை விட முடிவு எடுக்காம இருக்கிறது தான் மிகவும் ஆபத்தானது. பல தொழில் முனைவோர்கள் அதிகமா சிந்திக்கிறாங்க, நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க, ஒப்பீனியன்ஸை தேடுறாங்க, தொடர்ந்து எவல்யூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க செயல்படுறதுக்குள்ளார வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஓவர் அனலைசிஸ் பேரலைசிஸ்க்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம பிசினஸ் உடைய வேகத்தை இழக்குது. தொழில் முனைவோர் விரைவா முடிவெடுக்க 70% ரூல் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க விரிவா பார்க்கலாம். உங்ககிட்ட 70% தகவல் இருந்தா அது போதும். அந்த தகவலை வச்சுக்கிட்டு முடிவெடுத்து முன்னேறி போங்க. நீங்க முன்னேறி போற வழியில கத்துக்கிட்டு அதை சரி செய்வீங்க. உங்களுக்கு 100% தெளிவுக்காக காத்திருக்கிறது பாதுகாப்பானதா தெரிஞ்சாலும் அது அரிதாதான் வருது. அது மட்டும் இல்லாம நீங்க சிக்கிக்கிற அபாயமும் இருக்குது. ரெண்டு ஸ்டெப்ல உங்களால ஒரு டிசிஷனை ஈஸியா எடுக்க முடியும். அதுவும் இந்த 70% ரூலை நடைமுறையில பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்க தள்ளி போடுற ஒரு பிசினஸ் டிசிஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. அதை பத்தி உங்களுக்குள்ளார நீங்களே கேளுங்க. இல்ல அப்படின்னா ஒரு நோட் பேட்ல எழுதி அதுக்கான பதில கீழே எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 1, அந்த டிசிஷனை எடுக்க எனக்கு தேவையான தகவல் குறைந்தது 70% என்கிட்ட ஏற்கனவே இருக்குதா? ஸ்டெப் நம்பர் 2, நான் இப்ப செயல்பட்டா என்ன மோசமான விளைவுகள் ஏற்படும், அதை சரி பண்றதுக்கான திட்டம் என்கிட்ட இருக்குதா? இது எல்லாத்துக்கும் நீங்க பதிலளிக்க முடிஞ்சதுன்னா நீங்க காத்திருக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கே முடிவெடுக்கலாம். ஒவ்வொரு விரைவான முடிவும் உங்க லீடர்ஷிப் மசில்ஸை வலுப்படுத்தி உங்க தொழில்ல உத்வேகத்தை உருவாக்குது. நினைவுல வச்சுக்குங்க, முன்னேற்றம்ங்கிறது முழுமையை விட சிறந்தது. நீங்க வேகமாகவும் நம்பிக்கையோடும் முடிவெடுக்கிறதுல தேர்ச்சி பெற விரும்புனீங்கன்னா நான் உங்களுக்காக வழிகாட்ட விரும்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.